Let's learn and edify. கேன்வாவுடைய ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸை எப்படி நம்ம ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணுறது என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கற்போம் கற்பிப்போம். உங்களுடைய கம்ப்யூட்டரில் க்ரோம் வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கேன்வா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கேன்வாவை பற்றி ஏற்கனவே தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படி தெரியாதவங்க யாராக இருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, கேன்வா வச்சு தான் நிறைய பேர் தம்ப்நெயில்ஸு, சின்ன சின்ன இந்த சப்ஸ்கிரைப் பட்டனு இது எல்லாமே க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இல்லாத கண்டென்ட்டே கிடையாது, அவ்வளோ தரம் அதில் கொட்டி கிடக்கு. ஸோ இப்போ நம்ம கேன்வா கிளிக் பண்ணியாச்சு. கேன்வா டைப் பண்ணோம், ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் இருக்கும், எது வேணால் நம்ம க்ரியேட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு, தம்ப்நெயில் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். ஃபஸ்ட்டு இது எப்படி நம்ம ஒரு கேன்வாவோட ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸை நம்ம அக்சஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் இந்த சைடு வந்தீங்கன்னா சைன் அப் அப்படின்னு இருக்குங்களா, இந்த சைன் அப்ன்றதை கொடுங்க. சைன் அப்ன்றதை கொடுத்த உடனே கீழே வந்தீங்கன்னா சைன் அப் வித் இமெயில் இருக்கும், இல்லைனா ஆல்ரெடி சைன் அப்ட லாகின் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், சைன் அப் வித் இமெயில் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய நேம் கொடுத்துக்கிறேன். அடுத்து கீழே இமெயில் இருக்குது பாருங்கள். இந்த இமெயிலில் பார்த்திங்கன்னா நான் என்ன கொடுக்க போகிறேன்னா அஃபிஷியல் இமெயில் ஐடி, அதாவது எஜ்ஜூன்னு முடிகிற அந்த இமெயில் ஐடியை நான் கொடுக்குறேன். அடுத்தது நான் எனக்கு ஒரு பாஸ்வேர்டு ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்த பேஜில் இது நம்மளுக்கு என்ன கேட்குதுன்னா, வாட் வில் யூ பி யூஸிங் கேன்வா ஃபார், எதுக்காக நீங்கள் கேன்வாவை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், நான் டீச்சர்ன்றதுனால டீச்சர்னு கொடுத்துட்டு கெட் வெரிஃபைடு நவ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். இப்போ ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் இமெயில் அப்படின்னு வருது. ஸோ நம்மளுடைய மெயில் ஐடியில் போயிட்டு நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்துடுவோம். ஸோ என்னுடைய மெயில் ஐடியை நான் ஓப்பன் பண்ணி அதை வெரிஃபை பண்ணிட்டேன்னா எனக்கு கேன்வாவோட ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸு ஃப்ரீயாக கிடைச்சிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கேன்வாவோட கன்ஃபார்ம் யுவர் இமெயில் அப்படின்னு ஒரு மெயில் வந்திருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. இப்போ இந்த ஹோம் போங்க. ஹோமில் இந்த கேன்னு இருக்குது பாருங்கள், இந்த லோகோ, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படின்றதுக்கு போங்க. இந்த அக்கௌண்ட் செட்டிங்ஸ் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த பில்லிங் அண்ட் டீம்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதில் போயிட்டு கேன்வா ஃபார் எஜுகேஷன் அப்படின்னு கீழே இருக்குது பாருங்கள், ரிஜிஸ்டர் நவ் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்குங்களா, இதை கொடுங்க. அதை கொடுத்தோடனே அது நம்மளுக்கு வெரிஃபை பண்ணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு கேன்வா ஃபார் எஜுகேஷன், யூ ஹேவ் அன்லாக் த பெஸ்ட் டீச்சிங் டூல்ஸ் கேன்வா ஹேஸ் டு ஆஃபர் அப்படின்னு இருக்குங்களா, லெட்ஸ் கோ அப்படின்னு கொடுங்க. பிரிங் யுவர் ஹோல் கிளாஸ் ஆன் போர்ட். இப்போ பாருங்கள் நம்மளுடைய கிளாஸ் நேம் கேட்குது, இன்வைட் கிளாஸ் மெம்பர்ஸ் கேட்குது. இதெல்லாம் நம்ம அப்புறம் கொடுத்துக்கலாம், மேபி லேட்டர் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸு, நம்மளுக்கு ப்ரீமியம் ஃபியூச்சர் நம்மளுக்கு கொடுத்துருக்குதான்றதை நம்ம இங்கே போய் செக் பண்ணலாம். திருப்பி கேவில் போயிட்டு அக்கௌண்ட் செட்டிங்ஸ் போங்க. இப்போ அக்கௌண்ட் செட்டிங்ஸ் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பில்லிங்ஸ் அண்ட் டீம், இதில் போய் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் யுவர் டீம் கார்த்திகேயன்ஸ் கிளாஸ் கேன்வா ஃபார் எஜுகேஷன். ஸோ இது நம்மளுக்கு ஃப்ரீயாக ஒரு ப்ரீமியம் ஃபியூச்சரை நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்கு. இதில் நம்ம க்ரியேட் நியூ கிளாஸ், நம்மளுடைய கிளாஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிளாஸ் மீன்ஸ் நம்ம எந்த ஸ்டாண்டர்ட் நடத்துகிறோமோ அதை நம்ம கிளாஸை ஆட் பண்ணி நம்ம எது வேணால் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹோம் போகிறேன். ஹோம் போயிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஒரு தம்ப்நெயில் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், யூடியூப் தம்ப்நெயில். இப்போ ஒரு blank தம்ப்நெயில் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ இப்போ இதில் எப்படி சார் ப்ரீமியம் ஃபீச்சர் நம்ம கொண்டு வந்து இதில் போடுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த வீடியோஸ் போகிறேன்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் நம்மளுக்கு ஃப்ரீ கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ
ஒரு வீடியோ நம்ம எடுக்கிறோன்னா இதில் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம பே பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும். அதாவது ப்ரீமியம் ஃபியூச்சர் இல்லாதவங்க இப்போ நம்ம ப்ரீமியம் ஃபியூச்சரில் இருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே நான் ஃப்ரீயாக கொண்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை கொண்டு வந்து இங்கே போடுறேன்னா உடனே அந்த வீடியோ இதுக்குள்ளார வந்துடும். இதை நம்ம அழகாக வந்து ப்ளே பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம எந்த அட்ரிபியூஷனும் கொடுக்க வேண்டியதில்லை, எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. இப்போ ஹெச்டி குவாலிட்டியில் ஒரு வீடியோவை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு ஏற்கனவே நம்ம க்ரியேட் பண்ண ஒரு தம்ப்நெயிலை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் தம்ப்நெயிலை நான் இது உள்ளார வச்சுருக்கிறேன். பட் இதே வந்து எனக்கு ரீசைஸ் பண்ணி அதாவது இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஸ்டோரியாக போடணும் அப்படின்னா இந்த ரீசைஸ்ன்ற பட்டனை கொடுத்திங்கன்னா இதெல்லாம் ப்ரோ ஃபியூச்சர்ஸ் இதை ஃப்ரீ மெம்பர்ஸால் யூஸ் பண்ணவே முடியாது. ரீசைஸ்ன்ற பட்டனே வந்து உங்களுக்கு வேலை செய்யாது ஃப்ரீ மெம்பர்ஸ்க்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே இதில் வேலை செய்யுது. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ ரீசைஸ் பண்ணிக்கலாம். எது வேணும் உங்களுக்கு, ப்ரெசன்டேஷன் வேணுமா, ஃபேஸ்புக்கில் வேணுமா, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாக வேணுமா அப்படின்னு கொடுத்திங்கன்னா காப்பி அண்ட் ரீசைஸ் அப்படின்னு வந்துடும். இப்போ காப்பி அண்ட் ரீசைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அது என்ன பண்ணும், அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி அது வந்து நம்மளுக்கு அந்த வீடியோவை வந்து ரீசைஸ் பண்ணி கொடுத்துரும். இதெல்லாம் நம்ம எடிட் பண்ணணுன்னா ரொம்ப நேரம் ஆகும், எனக்கு தெரியும். அவ்வளோ நேரம் ஆகும் ஒரு சாஃப்ட்வேரில் நம்ம பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்காக அது என்ன பண்ணியிருக்கு, ரீசைஸ் பண்ணியிருக்கு. இது என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த பேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரீசைஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி இது உள்ளார விட்டுடலாம். ஸோ இது எவ்வளோ ஒரு பெனிஃபிட்டுன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எஜு இமெயில் இல்லாதவங்க எஜு இமெயிலை எப்படி நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்கலான்றதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போடுறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இந்த edu.emailன்றது கண்டிப்பாக வந்து ஒரு ஒர்த்தான ஒரு விஷயம். அதுவும் நிறைய டீச்சர்ஸ்கிட்ட இந்த edu.email இருக்குது. இந்த edu.emailஐ வச்சு நம்ம இந்த கேன்வாவில் ப்ரோ ஃபியூச்சர்ஸை பயன்படுத்தலான்றதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த edu.emailஐ வச்சு இந்த கேன்வாவோட ப்ரோ ஃபியூச்சரில் உங்களுக்கு பிடிச்ச நிறைய விஷயங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த எலமெண்ட்ஸில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த எலமெண்ட்ஸில் ஏகப்பட்ட எலமெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் எதை வேணால் கொண்டு வந்து இது உள்ளார போடலாம், எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீ. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டிக்கர்ஸ் பாருங்கள். ஸ்டிக்கர்ஸில் போய்ட்டு இதுக்கெல்லாம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் அப்படின்னு அடிக்கிறேன்னு வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கணும் மற்ற வெப்சைட்டில் போனீங்கன்னா. இப்போ இது பாருங்கள், இப்போ என்னோடய வீடியோவில் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சிங்களா, இப்போ இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இது உள்ளார வந்துடும். வேலை முடிஞ்சிச்சிங்களா. ஸோ இதை இப்படி வந்து நம்ம சுருக்கி நம்ம இந்த இடத்துல வச்சுட்டு அதை வந்து நம்மளுடைய வீடியோவில் கொண்டு வந்து உள்ளார வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இது ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க மீன்ஸ் ப்ரீமியம் ஃபியூச்சரில் நம்மளுக்கு ஃப்ரீயாக வருது. ஃப்ரீ மெம்பர்ஸுக்கு இதெல்லாம் ஃப்ரீ கிடையாது, சரிங்களா. அதுக்கெல்லாம் அவங்க கண்டிப்பாக இந்த இடத்துல பே பண்ணி தான் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம ஃப்ரீயாக இது உள்ளார அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக அந்த எஜு இமெயில் கண்டிப்பாக இருக்கணும். அந்த எஜு இமெயில் இல்லாதவங்க அதை எப்படி நம்ம ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வாங்கிக்கிங்க. கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக. தேங்க்யூ.